صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூந்தனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூந்தனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. இறையோனின் உண்மை தூதரார் முஹம்மதானவர், உலகை பிரிந்தே சென்றதை அறிந்தார்களே பிலால். இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால், இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா, தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. நபியின் சமாதி காணும் தூரம் நெஞ்சம் உருகியே, தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில், தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். தினமும் இதே நிலையில் அலைந்தார்களே பிலால். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஜலக், ஒரு அவருடைய ஒரு சுடர் தான் ஃபைஸின சேகன். அவங்க கூட வாழ்ந்த காலங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கூட இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அவங்க கூட வாழ்ந்துட்டு அந்த பொற்காலங்கள் நினச்சா எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரசூல்லாவோட வாழ்ந்துட்டு பெருமானார் கூட இருந்துட்டு டக்கு ரசூல்லா நமக்கு இல்லை அப்படிங்கும்போது சஹாபாக்களுடைய வேதனை என்னன்னு சொல்றது? சஹாபாக்களுடைய வேதனை ஜி கவலை. அதுக்கு பின்னாடி உயிரே உடம்பு விட்டு போன மாதிரி வெறும் உடம்புவா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபா. பெருமானார் போன பின்னாடி வெறும் ஜிஸ்மு தான் இருந்துச்சு அவங்களுக்கு. சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வர்றாங்க, ஆனால் உயிர் இல்லை அவங்க கல்வியில். உயிர் போயிடுச்சு. அவங்க சிந்தனை மட்டும் எப்படா நம்ம மீண்டும் ரசூலை பார்ப்போம். துனியாவோட தாலுக்கே இல்லாமல் போயிடுச்சாங்க. 6 மாதத்தில் ஃபாத்திமா நாயகம் விளையாட போகிறாங்க. ஹசன் நாயகம் 5 வயசு, ஹுசைன் 4 வயசு, சின்ன சின்ன வயசு. பொம்பளை பிள்ளையும் இருக்குது. விட்டுட்டு போக மனசு வருமே இருக்குது. என்ன தாய்க்காது. இதோ நாளைக்கு ரசூலாட்ட போக போகிறேன். புருஷன் பொஞ்சாதி பிள்ளைங்களாம் சிந்தனை வரல. புருஷன் குழந்தைங்க அதெல்லாம் சிந்தனை வரல. ரசூலாட்ட போக போகிறேன். ரசூல் 6 மாதம்னு சொன்னாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. ரசூலாட்ட போக போகிறேன். அதனால கணவனை கூப்பிட்டு என்ன நீங்கள் தான் குளிப்பாட்டணும், நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் நைட்டு அடக்கம் பண்ணிடுங்க எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஜி. இப்போ அவங்க உடம்பே இங்கே இல்லை. இந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பின்னாடி ஜிஸ்மு அங்கே இல்லவே இல்லை. ஒரு போர், அந்த போரில் சஹாபாக்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெற்றாச்சு. உமர் நாயகம் காலத்தில் எல்லா சஹாபாக்களும் அணியாக நிற்கிறாங்க. உமர் நாயகம் வர்றாங்க பைத்துல் முகத்தஸுக்கு. ரொம்ப சஹாபாக்கள் போர்க்களத்தை சிங்கம் மாதிரி சீறி, புலி மாதிரி வேங்கை போன்று பாய்ந்து ஒவ்வொருத்தராக 100 பேரை வெட்டி வீழ்த்தின அந்த சஹாபாக்கள்லாம் நிற்கிறாங்க. வீரத்தோடு வாழை சுருவிட்டு நிற்கிறாங்க. உமர் நாயகம் வர்றாங்க. சஹாபா கேட்டாங்க, உமர் நாயகமே ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பின்ன இந்த பிலால் பாங்கே சொல்ல மாட்டாரு, அவங்க பாங்க கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, சொல்லுங்களேன் அப்படின்னு. பிலால் நான் இல்லை, நான் அந்த முந்தி மாதிரி நான் இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிலால்ன்ட்டாங்க. அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சுன்னு முடிஞ்சு. சாபா கதறி துடிக்கிறாங்க. குதிரை இருந்து பொத்துன்னு கீழே விட்டாங்க. சார் ஒட்டகத்துலேருந்து கீழே விழுந்தாங்க. மண்ணில் புரடுறாங்க. சில சஹாபாக்கள் மண்ணை வாரி தலையில் போட்டுக்கிறாங்க. மொத்த சஹாபாக்களும் புரள்றாங்க, கதறாங்க. ஏன்னா மன்சரே ரசூல் காட்சி, மன்சரே ரசூல் காட்சி அடிக்குது அவங்க முன்னாடி. அந்த காட்சி கேட்ட உடனே பிலால் பாங்க சொல்லுவாங்க, நாங்களாம் முன்னாடி இருப்போம், ரசூல் முன்னாடி இருப்பாங்களே.
ரசூலை பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு அந்த மன்சரி ரசூல் ஞாபகம் வந்துருச்சு. பைத்துல் முகத்தஸில் எல்லா சஹாபாக்களும் கதறி துடிக்கிறாங்க. ஜி அதில் சஹாபாக்களுடைய இஷ்க் இருக்குமா, அந்த சஹாபாக்களுடைய இஷ்க் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சுவைத்து பார்க்கத்தான் அல்லாஹ் நமக்கு ஷேഖ് அந்த ஃபைசல் ஆக்கி அவங்களுடைய இருந்த நாட்கள் நமக்கு எப்படி சுகமாக இருக்குது, அவங்கள பிரிஞ்சு போன பண்ணி எப்படி நமக்கு வருத்தமாக இருக்குன்ற அந்த இஷ்குடைய கோடியில் ஒரு பங்கு நம்ம ஷேഖ்மாரில் எல்லாம் காட்டணும். உலகை பிரிந்தே சென்றதும் அறிந்தார்களே பிலால், இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதீனாவிலே சதா, தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதீனாவிலே சதா. நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சம் உருகியே தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில், தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். தினமும் இதே நிலையில் அலைந்தார்கள். கவலை மிகுந்த வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடும் வேகமாக தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கண்டோர் நகைக்க அங்குமே அழுதே புலம்பினார். கண்ணீர் இதேனோ என்று மக்கள் பலரும் கோரினர். அவலம்பி கொண்ட பிலால் உரைத்தார் யாது சொல்லுவே, அவலம்பி கொண்ட பிலால் உரைத்தார் யாது சொல்லுவே. அன்றோ இவ்வேளை யாருக்குமே உபயோகம் இல்லைனார். என் அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே, என் அன்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. அவரோ இன்றுலகில் இல்லை அன்றோ என்றே கூறினார். அழுதழுது சோகம் மீறி அயர்ந்து தூங்கினார் பிலால். அது போது நபிகள் நாதர் கனவில் தோன்றியே சொன்னார், அன்பே நீர் இங்கே வாடுவதால் நன்மையல்லவே. அன்றேனோ மதீனா நகரை விட்டு வந்தீர் வீணிலே. பழுதாகிய தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார். பழுதாகிய தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார். பெருமானே யா ரசூலே என்று பதறியே பிலால். பெரும் பிழையே செய்த பாவியானேன் என்று எண்ணியே, பெரும் பிழையே செய்த பாவியானேன் என்று எண்ணியே. பயகம்பர் வாழும் மதீனா நோக்கி சென்றார் மீண்டுமே, பயகம்பர் வாழும் மதீனா நோக்கி சென்றார் மீண்டுமே. மதீனாவில் எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவே, மஹமூதர் மகளால் பாத்திமாவை காண நாடினார். மகிழ்வோடு அன்னார் சர்க்கார் ஜபருக்கும் வேலைக்கெல்லாம் மிஸ்கின் டெய்லி வாரம் போயிடுவேன். போய் உட்காந்தோன்னே எஜமானை பார்த்தோன்னு அதுக்கிட்டே உட்காந்துருப்பேன். எஜமான் தோனே से दिल धुलाए जाते हैं बार சொல்லிட்டு எஜமான் சொல்லுவாங்க, ஃபுர்கத் में किसी की बेचैनी हमसे तो नहीं दे के जाते, क्या अपने किसी बंदों की तड़प सरकार गवारा करते. फिरकत में किसी की बेचैनी हमसे तो नहीं दे के जाते, क्या अपने किसी बंदों के तड़प सरकार गवारा करते हैं. உலகிலே ரெண்டு காதலர்கள் பிரிந்திருக்கும் போது அவங்க துடிக்கிற துடிப்பு நம்மளாலே பார்த்து சகிக்க முடியல. இங்கே உம்ரா போகிறதுக்கான ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏர்போர்ட் வாசலில் ரெண்டு பேர் எல்லோரும் நிற்கிறாங்க. அம்மாவும் மகனா அது கணவன் மனைவி தான் தெரியுது. ஒவ்வொரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடியும் பிரிஞ்சு போகும்போது அவங்க தாக்க முடியல. போயிட்டு 2 வருஷம் ஆகுமே வர்றதுக்கு அப்படின்னு. புருஷன் போகிறான், கொஞ்சம் அது ஓரம் அழுகுது. அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அவன் அழுகுறான். குழந்தை அத்தாப்பா அதை தாங்குது.
அவன் அழுகுறான். அப்போ அந்த மாதிரி 2 பேர் பிரிகிற பொழுது ஏற்படக்கூடிய ஏக்கத்தை பார்த்து எங்களாலே சகிக்க முடியல. யார சொல்ல எங்களை எப்படி நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க, எப்படி எங்கள் ரசூலுடைய பிரிவை நான் சகிச்சுக்குவேன் அப்படிங்கிறான். பிற கத்துமே கிசி கி பேச்சைனி हमसे तो नहीं देखे जाते क्या अपने किसी बंदों की तड़प सरकार गवारा करते எஜமா சொல்லுவாங்க. அதுமாதிரி எஜமா கூட உட்காந்து வந்த ஒரு அழுகை உட்காந்து கடைசியில் போகும்போது ஒரு அழுதுகிட்டே போவேன். நான் அழுதுகிட்டே தான் எஜமா தர்பார் விட்டு போகிறது கலைஞ்சிடும். அந்த மாதிரி நமக்கே அந்த ஷேகுமார்கள் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய காதல் இப்படி இருக்குதுன்னா ரசூல்லா கூட இருந்து சஹாபாக்கள் எப்படி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஜிஸ்மே அபூபக்கர் இருந்துச்சு, ரூஹ் அபூபக்கர் இல்லை. ஜிஸ்மே உமர் இருந்துச்சு, ரூஹ் உமர் பூரா அங்கதான் ரசூல்லாட்டு தான் இருந்துச்சு. வாஹ் வாஹ் வாஹ். மதீனாவின் எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவே மஹமூதர் மகளால் ஃபாத்திமாவை காண நாடினார். மகிழ்வோடு அன்னாள் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாதர் தம் திலகம் ஃபாத்திமாவே என்று கூவினார். அவரோ இங்கில்லை என்றொரு மாது சொன்னதும் ஃபாத்திமான்னு போட்டு ஃபாத்திமா இவங்க பார்த்து தூக்கி வளர்த்த பிள்ளைல எல்லாரும் கையில் தூக்கி வளர்த்த பிள்ளை குழந்தை ஃபாத்திமா. அது எல்லாம் இங்கே ஃபாத்திமா எங்கம்மான்னு கேட்டாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க. எங்கே எப்போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார். அவர் இனி எப்போதும் வரவே மாட்டார் நபியை காணவே. அவர் இனி எப்போதும் வரவே மாட்டார் நபியை காணவே. இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். பார்க்கறதுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ஏகினார் என்றார். இடி வீழ்ந்ததை போல் நொந்து நெஞ்சம் இருக்கும் போதிலே இரு கண்களாம் ஹசன் ஹுசைனாம் விளையாடி வந்தனர். இல்லத்தின் முன்பிலாலை கண்டு இதயம் பூத்தனர். இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானா. படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானா. படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானா. பரிதாபம் எம்மை விட்டு நீர் எங்கேதான் சென்றீர். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாகினோம். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாகினோம். பன்மை நிகர்த்த பாங்கை கேட்க ஆவல் மீறினோம். அறிவீரோ எந்த அருமை நபிகள் இறந்ததன் பின்னே அடியேனுக்கந்த குரலின் இனிமை அழிந்து போனதே. ஆனாலும் மறுமை ஹசன் ஹுசைனார் மீண்டும் கோரவே அன்போடு செய்தார் ஹஸ்ரத் பிலால் பாங்கு சொல்லவே. திரண்டார்கள் மதீனாவாசிகள் அலை போல பொங்கியே. திரண்டார்கள் மதீனாவாசிகள் அலை போல பொங்கியே. திருவாகப்பள்ளி மேடை ஏறி பாங்கை கூறினார். பிலால் பாங்கை கூறினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தூதர் முஹம்மது என்னும் பெயரை சொன்னதும் அவர். தூதர் முஹம்மது என்னும் பெயரை சொன்னதும்
அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சை ஆகினார். துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சை ஆகினார். பிலால் மூர்ச்சை ஆகினார். மூர்ச்சை என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன், உம்மை பாடுகிறேன். என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன், உம்மை பாடுகின்றேன். ஃபைசியை கண்ணில் கண்டதும் என் கண்கள் குளிர்ந்தது. ஃபைசியின் மொழியை கேட்டதும் என் உள்ளம் மகிழ்ந்தது. ஃபைசியை கண்ணில் கண்டதும் என் கண்கள் குளிர்ந்தது. ஃபைசியின் மொழியை கேட்டதும் என் உள்ளம் மகிழ்ந்தது. தெரியாத உண்மையாவும் தெளிவாய் தெரியாத உண்மையாவும் தெளிவாய் புரிந்தது. தெளிவான மனம் கொண்டதால் என் காதல் வளர்ந்தது. தெளிவான மனம் கொண்டதால் என் காதல் வளர்ந்தது. ஃபைசி என் உயிரே. அதுக்கு முன்னாடி வஸ்து தெரிஞ்சு மௌலா தெரியல. எஜமா வந்த பின்னாடி மௌலா தெரியுறான், வஸ்து காண போயிடுச்சு. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதுந்தன் அருள்தயவே செய்யுது. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதுந்தன் அருள்தயவே செய்யுது. என் இதயமதின் இன்னுயிரே செய்கிறே நூறி, என் இதயம் உம்மை தேடுவதே செய்கிறே. அப்ப எதுவுமே தெரியாம இருந்துச்சு. எஜமா கையை பிடிச்ச பின்னாடி தான் இந்த உண்மை தெரிய வந்துச்சு. தெரியாத உண்மையாவும் தெளிவாய் புரிந்தது. தெரியாத உண்மையாவும் தெளிவாய் புரிந்தது. தெரியாத உண்மையாவும் தெளிவாய் புரிந்தது. தெளிவான மனம் கொண்டதால் என் காதல் வளர்ந்தது. என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன், உம்மை பாடுகிறேன். நீர்வளம் இல்லாத பூமியும் வறண்டே போய்விடும். ஃபைசி நினைவே இல்லாத நெஞ்சமும் இடுகாடாய் மாறிடும். நீர்வளம் இல்லாத பூமியும் வறண்டே போய்விடும். ஃபைசி நினைவே இல்லாத நெஞ்சமும் இடுகாடாய் மாறிடும். ஃபைசியை கொஞ்சம் நினைத்தால் ஆனந்தம் விழுந்திடும். ஃபைசியை கொஞ்சம் நினைத்தால் ஆனந்தம் விழுந்திடும். ஃபைசியின் காதல் மிகைத்தால் பேரின்பம் விளைந்திடும். என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன், உம்மை
கரை சேர்க்கும் ஃபைஜிஷா துணையே இல்லாமல் துடிக்கும் அந்த மறுமை நாளிலே துணையாக வந்து நம்மை கரை சேர்க்கும் ஃபைஜிஷா இறையோனின் அருள் கொடையே அன்பர் ஃபைஜிஷா இறையோனின் அருள் கொடையே அன்பர் ஃபைஜிஷா அல்லாஹ் எத்தனையோ கொடை கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எல்லா கொடைகளிலும் ஆக மேலான கொடை ஷேகுமார்கள் தாங்க. ஈமான் இஸ்லாத்துக்கு பின்னாடி அல்லாஹ் கொடுத்த கொடைகளில் மேலான கொடை ஷேகுமார்கள். ஏன்னா ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எஹ்சான்னா என்ன, தக்வா என்ன, தௌஹீத் என்ன காட்டி கொடுத்தவங்க ஷேகுமார்கள். இறையோனின் அருள் கொடையே அன்பர் ஃபைஜிஷா இறையோனின் அருள் கொடையே அன்பர் ஃபைஜிஷா இறை தூதர் முஹம்மதின் அருள் வடிவே ஃபைஜிஷா என் ஃபைஜி என் உயிரே உம்மை நாடுகிறேன் உம்மை பாடுகின்றேன் விண்ணில் நீந்தும் மீன்களும் அந்த வானில் சங்கமம் விரைந்தோடும் நதிகள் யாவுமே கடலில் சங்கமம் விண்ணில் நீந்தும் மீன்களும் அந்த வானில் சங்கமம் விரைந்தோடும் நதிகள் யாவுமே கடலில் சங்கமம் மொய்த்திடும் நீசல் கூட்டம் ஒளியில் சங்கமம் மொய்த்திடும் நீசல் கூட்டம் ஒளியில் சங்கமம் மெய்காதல் கொண்ட ஜீவன் என் ஃபைசியில் சங்கமம் மெய்காதல் கொண்ட ஜீவன் என் ஃபைசியில் சங்கமம் என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன் உம்மை பாடுகிறேன் என் ஃபைசி என் உயிரே உம்மை நாடுகிறேன் உம்மை பாடுகிறேன். வா 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 चलो तो मेरी हस्ती का मुझे वहम था कोई पर्दा इसके सिवा न था मेरी हस्ती का मुझे वहम था कोई पर्दा इसके सिवा न था ஓசினாயம் படிக்கிறாங்க. மேரே ஹஸ்திகா முஜே வஹமுத்தா, நான் இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் கற்பனை என்று இருந்துச்சு. அந்த கற்பனை தான் என்னை மௌலாவோடு தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மேரே ஹஸ்திகா मुझे वहम था कोई पर्दा उसके सिवा न था मेरी हस्ती का मुझे वहम था कोई पर्दा इसके सिवा न था मेरे यार था मेरे साथ गो मेरे यार था मेरे साथ गो मैं खुदा न था वो जुदा न था मेरे यार था मेरे साथ गो எஜமா என் கூட தான் இருந்தான், என் கூட ஐனா இருந்தான் என் கூட. ஆனா நான் இறைவன் அல்ல, இறைவன் விட்டு பிரிஞ்சும் இல்லை. என்ன தௌஹீத் ஔஷதை கொடுத்துட்டாங்க எஜமா. मेरे यार था मेरे साथ गो मैं खुदा न था मैं जुदा न था मेरे यार था मेरे साथ
गो मैं खुदा न था वो जुदा न था मेरे हस्ती का मुझे वह நான் இருக்கிறேங்க என்னன்னா என்ன அல்லாஹ்வோட தூரமாக்குச்சு வா 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 मेरी यार ही से ये बूद थी मुझे यार ही से नमूद थी பூதுனா உஜூத் நான் இருப்பதும் என் மௌலாவை கொண்டுதான் நுமூதுனா காட்சி அளிக்கிறது நான் காட்சி அளிக்கிறதும் எஜமான கொண்டுதான் நான் இருப்பதும் காட்சி அளிப்பதும் என் நேசனை கொண்டுதான் என்று விளங்காம இருந்தனே मेरी यार ही से ये बूद थी मुझे यार ही से नमूद थी वही जलवागर था वजूद में वही जलवागर था वजूद में किसी दूसरे का पता न था ஒருத்தண்டாமா இந்த கோடிக்கணக்கான தோற்றங்களை காட்சி அளிக்கிறவன் வேறு எதனுடைய அட்ரஸும் இல்லை எல்லாம் வரும் காணா போயிரும் வரும் காணா போயிரும் அலைகள் வரும் காணா போயிரும் விளைஞ்சுங்களா கடல் ஒன்று தான் இருக்குவாங்க ஆதம் நபி இருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க வந்து ஏதாவது கணக்கு இருக்கா நம்முடைய 10வது தலைமுறை தாத்தா பற்றி நமக்கு தெரியுமா ஏதாவது நம்முடைய 10வது தலைமுறை தாத்தா யாருன்னு தெரியுமா ஒருத்தர் எல்லாம் காணா போச்சு நாமளும் 10 தலைமுறைக்கு போய் நாம் காணா போயிடுவோம் நம்மளை பற்றி பேச இடம் இருக்காது இன்னைக்கெல்லாம் உட்காந்துருக்கிறோம் இந்த மஜ்லிஸ் காணா போயிடும் இந்த சபை காணா போயிடும் நம்முடைய முகங்கள் மறக்கடிக்கப்பட்டு விடும் சிந்தனை நம்மளை பேரை சொல்லக்கூட யாரும் இருக்காது யார் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போயிடும் மௌலா இருப்பான் எல்லாம் போயிடும் இந்த உருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் உருவங்கள் காணா போயிடும் மௌலா மட்டும் இருப்பான் திரும்ப मेरी यार ही से ये बूद थी मुझे यार ही से नमूद थी मेरे यार ही से ये बूद थी मुझे यार ही से नमूद थी वही जलवागर था वजूद में वही जलवागर था वजूद में किसी दूसरे का पता न था वही जलवागर था वजूद में किसी दूसरे का पता न था मेरी हस्ती का मुझे वहम था मैं गरीक बहरे वजूद था मैं गरीक बहरे वजूद था वजूद என்னும் கடலில் நான் மூழ்கி இருந்தேன் மூழ்கிட்ட அர்த்தம் என்ன மேலே கீழே வரம் இடம் உள் வெளியே எல்லாமே கடல் தாங்க கடலுக்குள்ள மூழ்கியாச்சு அவ்வளவுதான் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் கடல் தான் இருக்கும் உள்ள மூழ்கிட்டா ஐனமா துவல்லு गरीक बहर वजूद था मुझे उससे उसका शुहूद था கரைஞ்சாச்சு கரைஞ்ச பின்னாடி நான் இல்லை இங்க அவனை நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது அவன் தான் அவனை பார்த்தாங்க இருந்து गरीक बहर वजूद था मुझे उससे उसका शुहूद था मगर अपनी हस्ती के वहम से मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा था उससे मिला न था கடலுக்குள்ளதான் இருந்தேன் என்னை சுற்றியும் கடல் தான் இருந்துச்சு எனக்கு உள்ளும் கடல் தான் இருந்துச்சு ஆனா ஏதோ நான் இருக்கிறேன் என்ற கற்பனையின் காரணமாக அவரோட தூரமா இருந்தேன் நான் கை சேதமே கை சேதம் விளைஞ்சிக்கல நான் என்ன செய்யறது நான் உப்புல ஒரு பொம்மை செஞ்சானா ஒருத்தர் உப்புல விளைஞ்சிக்கலாம் உப்பால் செய்யப்படுற பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மை வந்து இன்னும் கடலை பார்க்கணும்னு ஆசைப்படுச்சேன் பொம்மை கடலை போட்டான் ஒருத்தர் மிதக்குது கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது கரை உள்ளே போயிட்டே இருக்குது கரைஞ்சிக்கல உள்ளே மூழ்க கடைசி என்ன ஆகும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அது வரைக்கும் ஒரு உருவம் ஒரு ஷேப்பு தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதை கடல்லையும் அதையும் பிரித்து காட்டுச்சு
கரைஞ்ச உடனே அதுதான் கடல்னு ஆயிடுச்சு. குல்லு ஷீன் எரிஜிஉ இலா அஸ்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இருந்தா எந்த வஸ்து நாம் எங்க இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்முல முந்தரிஜா இருந்தோம். திரும்ப அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான், எல்லாம் காணாம போயிடும். திரும்ப அங்கேயே போயிடுவோம் நம்ம. எல்லாம் போயிடுச்சு. அழிஞ்சுங்களா? அவனுடைய அட்ரஸ் தேடி கடலை தேடி தேடி கடலுக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த உப்பு பொம்மை கடைசியா என்னாச்சு? அதுவே காணா போயிடுச்சு. உன்கா घर का पता ढूंढते ढूंढते ढूंढने वाला खुद पता हो गया. उनका घर का पता ढूंढते ढूंढते ढूंढने वाला खुद लापता. அவன் வீட்டு அட்ரஸை தேடி 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 அலைஞ்சு 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 கடைசியா தேடக்கூடியவன் அட்ரஸே இல்லாம போயிட்டான். उनका घर का पता ढूंढते ढूंढते ढूंढने वाला खुद लापता हो गया. அவன் லாபத்தாவ போயிட்டான். அட்ரஸே காணாம. அவன் அட்ரஸ் காணாம போச்சு, இல்லாம போயிட்டா வேண்டாம். என்ன அஜபா சொல்ற? மை गरीक़ बहरे वजूद था मुझे उससे उसका शुहूद था मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा था उससे मिला न था. अपने हस्ती के वहम से मैं जुदा था, நான் பிரிஞ்சிருந்தேன். उससे मिला न था, அவங்களோட சேராம இருந்தேன். ஷேखோட பிச்சையில சேர வச்சிட்டாங்க. वाह 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 वाह. मेरी हस्ती का मुझे वहम था मुझे खोया मेरी खुदी ने खुद मुझे मारा मेरे ही वहम ने मुझे खोया मेरी खुदी ने खुद. என்கிற நான் என்ற எண்ணம் தான் என்னை தொலைத்தது, என்னை காணாக்கியது, என்னை வீணாக்கியது நான் தான், என் வேற எதுவும் இல்லைங்க. मुझे खोया मेरी खुदी ने खुद मुझे मारा मेरे ही वहम ने वो छुपा हुआ था मुझी में ही वो छुपा हुआ था मुझी में ही मगर इस तरह के छुपा न था. அந்த ரப்பு என்னதான் மறைஞ்சிருந்தான்? எப்படி மறைஞ்சான்னு சொல்ல முடியாது, அப்படி மறைஞ்சிருந்தான். அந்த அளவு வெளியாக இருந்தானே, அதுதான் என்னை மறைச்சிருச்சான். என் கூட தான் இருந்தா, அதை விட்டு நான் எங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் என் காலம் எல்லாம். वाह वाह. वो छुपा हुआ था मुझी में ही वो छुपा हुआ था मुझी में ही मगर इस तरह के छुपा न था. वो छुपा हुआ था मुझी में ही मगर इस तरह के छुपा न था. मेरी हस्ती का मुझे वहम था मैं उन्हीं की आंखों में रहता था. मेरी आंखों में वो समाये थे मैं उन्हीं की आंखों में रहता था. நான் அவன் கண்ணில் தான் இருந்தேன், அவன் பார்வையில் இருந்தேன். நமக்கு அவன் கண்ணு முன்னாடி இருந்தேன், அவன் கண்ணில் தான் குடியிருந்தேன். நான் என் கண்ணில் அவன் ஒருத்தன் தான் குடியிருந்தான். அவன் என்ன பார்த்துட்டு தான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். நான் பை தகர டப்பி பாருங்க, மூடியங்க பை. இந்த தகரம் இருக்கு, அது வாழ்நாள்லாம் டப்பி தான் பார்க்குது, வேற எதையும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுதானே சூழ்ந்து இருக்குது. அது இந்த டப்பி இருக்கே வாழ்நாள்லாம் தகரத்தை தான் பார்க்குது, இன்னொன்னு பார்க்கல. என் கண்ணில் அவன் இருந்தான், அவன் கண்ணில் நான் இருந்தேன். இது விளங்காம இருந்தனால தூரமா நினைச்சிட்டு இருந்தேன் நான். मैं उन्हीं की आंखों में रहता था मेरी आंखों में वो समाये थे नहीं वो ही उनमें समाये थे.
नहीं वो ही उनमें समाए थे। कहूँ क्या के क्या था मैं क्या न था। அவன் என்னில் இருந்தான் என்று சொல்றது கூட ஒரு வகையில என்னை அவனை பிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. அவனில் தான் அவன் இருந்தான், எங்க பிரிஞ்சிருந்தான்? ஓஹி ஓஹே உண்மை சமாயத்தான். நான் என்ன இருந்தேன், நான் இருந்தேன் இல்லைன்னு சொல்ல, நான் என்ன இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன்? मेरी हस्ती का मुझे वहम था, मेरा तन नहीं मेरा दिल है ये। நான் என்று சொல்றேன் என்ன? நான் என்றால் இந்த உடலா? இல்லை, நான் உடல் இல்லை. நான் என்பது என்னுடைய கல்பு. இல்லை இல்லை, நான் என்பது கல்பும் இல்லை. நான் என்பது என்னுடைய உயிர். मेरा तन नहीं मेरा दिल है ये, मेरा दिल नहीं मेरी जान है ये, मेरा तन नहीं मेरा दिल है ये, मेरा दिल नहीं मेरी जान है ये, मेरी जान नहीं कोई और है, मेरा जान नहीं कोई और है। मुझे उसका राज खुला न था, मेरी जान। நான் என்றால் இந்த ஜிஸ்முன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜிஸ்மு இல்லாமல் இருந்திருக்கேன் நான். இப்போ ஜிஸ்மே இல்லை. ஜிஸ்மை படைக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன். நல்லா கேள்வி என் மண் ரப்புக்குன்னு கேள்வி கேட்டானே. அல்லா தஆலா அலஸ்து ரப்பிக்குன்னு கேள்வி கேட்டானே. அப்ப நான் ஜிஸ்மு இல்லை, நான் கல்புன்னு நினைச்சேன். நான் கல்பும் இல்லை, நான் ரூஹுன்னு நினைச்சேன். அப்புறம் நான் ரூஹும் இல்லை, வேற என்னதான் நானு? அப்ப இந்த நானை காட்டிட்டு இருக்கிறது யாரு? இந்த ரகசியம் தெரியாமல ஒரு காலம் கழிச்சிட்டு இருந்தேன் நான். ஷேखோட பிச்சையில காமிச்சு கொடுத்தாங்களே. मेरी जान नहीं कोई और है, मुझे उसका राज खुला न था, मेरी हस्ती का मुझे वहम था। कहा मैंने पास ही रह के तुम रहे दूर इतना तो यूं कहा। கேட்டேன், ரப்பே என் ஷேखோட பிச்சையில இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்களுக்கு நீ தானே அல்லா இருக்கிற. என் கண்ணுல, என் கல்புல, என் காதுல, என் உடல் உறுப்புகள்ல, என் உயிரில் நீ நிறைஞ்சிருக்கிற ரப்பே. இவ்வளவு கரீபா இருக்கிற, இவ்வளவு அக்ரபா இருக்கிற, இவ்வளோ நெருக்கமா இருந்துட்டு இவ்வளோ காலம் எனக்கு சிந்தனையே இல்லையே ரப்பே. நீ தூரமாக விளங்கிட்டு இருந்தேன். உன்னை தவிர எல்லாத்தையும் பார்த்தா நீ தெரியல. உன்னை தவிர எல்லாத்திட்டையும் பேசனே, உன்கிட்ட பேசலையே ரப்பே. உன்னை தவிர எல்லாத்தையுமே நேசிச்சேன், உன்னை நேசிக்கலையே. உன்னை விட்டு நான் தூரமாக இருந்தேன் ரப்பே. இவ்வளோ காலமா ஏன் ரப்பே என்னோட பிரிஞ்சிருந்த என்று உரிமையோடு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கஹா मैंने पास ही रह के तुम रहे दूर इतना तो क्यों कहा, तू मेरा है अब मैं तेरा हूँ, तू मेरा है अब तो तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था। இப்ப நீ எனக்குன்னு ஆயிட்டேன், நான் உனக்குன்னு ஆயிட்டேன். நீ என்னை விட்டு தூரமா இருந்தா நானும் தூரமா இருந்தேன். உன்னை விட்டு நீ என் கூட சேராம வந்து நானும் சேராம வந்தேன். இப்ப சேர்த்துட்டு நானும் சேர்த்துட்டேன் கூட. நீ நெருங்கி வந்து நான் நெருங்கி வந்துட்டேன்பா. நீ அலட்சியமா இருந்த நானும் அலட்சியமா விட்டேன். தூ மேரா ஹை அப் தோ तेरा हूं मैं, तू मेरा न था मैं तेरा न था। कहा मैंने पास ही रह के तुम रहे दूर इतना तो यूं कहा, तू मेरा है अब मैं तेरा हूँ मैं, तू मेरा है अब तो तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था। அனுல்சிமுகுமுஹாவான் தும்லஹா காரியூன். நீ வெறுத்து கொண்டே இருப்ப, திணிச்சுக்கிட்டே இருப்பனா? நீ 2 ஸ்டெப் 4 ஸ்டெப் நான் வைக்கிறேன். நீ நடந்து வா, நான் ஓடி வர்றேன். நீ ஒரு ஜான் வா, நான் ஒரு முளம் வர்றேன். तू मेरा है अब मैं तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था, तू मेरा है अब
अब तो तेरा हूँ मैं, तू मेरा न था मैं तेरा न था, मेरी हस्ती का मुझे वहम था। मैं था अपने बनने से पहले वहाँ के न पहुँचे अक्लो गुमा जहाँ। मैं था अपने बनने से पहले वहाँ के न पहुँचे अक्लो गुमा जहाँ। था किसी के इल्म में मैं मगर, था किसी के इल्म में मैं मगर, ये था रहना गोया के था न था। இப்போது நான் வெளிரங்கத்தில் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தான். கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் நான்? அல்லாஹ்வுடைய இல்முல, யாருடைய அறிவும் யாருடைய சிந்தனையும் போய் சேர்ந்துடாத ஊர்ல இருந்தேன். மாலூமா இருந்தேன் அல்லாஹ்வுடைய இல்முல. அல்லாஹ்வுடைய இல்மு யாரு என்ன சிந்திச்சாங்களா? மௌலாவை மட்டும் சிந்தனையில வச்சிருந்தான். அங்க இருந்தேன், ஆனால் இல்லாமல் இருந்தேன். இருக்கிறேன்னு சொல்ல முடியாம இருந்தேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த உஜூத் எனக்கு இல்லைல. எந்த விதமான உஜூது சிஃபாத் அஃபாலா எதுவுமே இல்லாம தனியா இருந்தேன். அப்ப என்னை வெளியே கொண்டு வரணும் ஆசை வச்சது அல்லாஹ் ஒருத்தன் தான். அது சொந்த ஊர் என்ன ஊருங்க? அதம் ஊர். அதம் கி நகர், அதம் நகர்ல இருந்தேன். ஆதம் நகர் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? அதம் நகர்ல இருந்தோம். மயாயி सहेली अदम की नगर से, मयाई सहेली अदम की नगर से, वजूद हकीकी ने। உங்க சொந்த ஊர்? இல்ல இப்ப சொந்த ஊர் இது காரைக்கால். எதுல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்தீங்க. உங்க சொந்த ஊர்? ஹுசைன். எதுல வந்தீங்க? பஸ்ல. ஒரு சொந்த ஊர் எஸ்பி பட்டணம், அங்கேருந்து பஸ்ஸு கொண்டு வந்திருக்கு அவரை. இவங்க சொந்த ஊர் காரைக்கால், அங்கேருந்து ட்ரெயினுக்கு கொண்டு வந்திருக்கு. நம்ம சொந்த ஊர் எதுங்க? அதம். அதுலேருந்து எந்த வண்டி ஏறி வந்தோம்? உஜூதுன்னு வண்டி ஏறி வந்தோம். அந்த வண்டியில் ஏறி இங்கே வந்துட்டோம். सहेली अदम के नगर से, मयाई सहेली अदम की नगर से, वजूद हकीकी ने लाया मुझे, वजूद हकीकी ने लाया मुझे। ராமதனமல்ல ஊர் இது. எதில் வந்தீங்க? பைக்கில் வந்தாங்க. ஒருத்தர் காரில் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க பைக்கில் வந்திருக்காங்க, ஒருத்தர் ட்ரெயினில் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க பஸ்ஸில் வந்திருக்காங்க. ஒரு வண்டி கொண்டு வரணும், நம்ம கொண்டு இல்லைன்னா வர முடியாதுல்ல. நம்ம சொந்த ஊர் எதுங்க? அதம். முதல்ல அங்கே நாக்பூர்னு இருக்காங்க. நாக்பூர் எதில் வந்தீங்க? ட்ரெயின். அங்கேருந்து ட்ரெயின் கொண்டு வந்துருக்காங்க. நாக்பூர்லேருந்து ட்ரெயின் வந்திருக்காங்க. அப்போ நம்ம சொந்த ஊர்லேருந்து வர்றதுக்கு வண்டி வேணுமில்ல பை? அந்த வண்டி எதுங்க? அந்த வண்டி எதுங்க? உஜூத். மயாயி சஹேலி अदम की नगर से, वजूद हकीकी ने लाया मुझे, वजूद हकीकी ने लाया मुझे। अदम मेरी बस्ती मैं होकर नहीं थी, अदम मेरी बस्ती मैं होकर नहीं थी, नहीं से वो है ने दिखाया मुझे। अदम मेरी बस्ती, अदम मेरी बस्ती में होकर नहीं थी। ये சொந்த ஊர் அதம். நான் இல்லாம இருந்தேன். नहीं से वो है ने दिखाया. இல்லாம இருந்த என்ன இருக்கிறானே அவன் தான் கொண்டு வந்து காமிச்சான். என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க படிங்க ஜி. था किसी मैं था अपने बनने से पहले वहाँ के न पहुँचे अक्लो गुमा जहाँ। யாருடைய அறிவும் போய் சேர முடியாது, அங்க இருந்தேன் நான். था किसी के इल्म में मैं मगर,
था किसी के इल्म में मैं मगर ये था रहना गोया के था न था இருந்தேன்னு சொல்லலாம் இல்லேன்னு சொல்லலாம் அவன் தான் இருந்தான் அந்த மாதிரி இருந்தேன் சுப்ஹானல்லாஹ் मेरी हस्ती का मुझे वहम था मैं वही हूँ गौसिए बेनिशान के वो बानिशान है मेरा निशान मैं वही हूँ गौसिए बेनिशान के वो बानिशान है मेरा निशान वो मिला तो खुद का पता चला वो मिला तो खुद का पता चला मेरा मुझको खुद ही पता न था அல்லாஹ்வோட இல்மு இருக்கும்போது நான் ஒருத்தங்க இருக்கிறேன் அல்லாஹ்வோட இல்மு சும்மா கிடக்குறேன் என் பேர் சுபைர் இல்லைங்களா நான் வெளியே வரணுமே ஏதாவது இதை பற்றி தெரியுமா என்னை பற்றி எனக்கு தெரியாதுங்க என்னோட அட்ரஸே தெரியாது நான் யாருன்னு தெரியாது என் சிஃபத் தெரியாது எதை பற்றியும் தெரியாது என்னை வெளியே கொண்டு வந்து எஜமா கொண்டு அவன் ஆசை வச்சான் அவன் எப்போ கொண்டு வந்தானோ அதுக்கு பின்னாடி நான் யாருன்னே தெரிஞ்சு बेनिशाना இருந்தேன் என் நிஷான் கொடுத்தது அவன் தான் मैं वही हूँ गौसिए बेनिशान அடையாளம் இல்லாத ஆளு के वो बानिशान है मेरा निशान அந்த பானிஷா இருக்கானே அவன் தான் ஏன் நிஷான் அடையாளம் இல்ல எனக்கு அடையாளமே வருது தான் मिला तो खुद का पता चला वो मिला ஓ மிலா இந்த அதமோட அந்த உஜூத் எப்ப சேர்ந்துச்சோ அப்பதான் நான் யாருன்னே தெரிஞ்சு वो मिला तो खुद का पता चला मेरा मुझको खुद ही पता मेरा मुझको खुद पता न था நான் எப்ப என்ன பத்தி தெரியும் எப்ப என்ன பத்தி எனக்கு எப்ப தெரியும் வயசு உங்களுக்கு எப்ப என்ன வயசு 30 வயசு வச்சுங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா உங்களை பத்தி தெரியுமா உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது கொண்டு வரணும் ஆசை உங்களுக்கு கிடையாது மௌலாக்கு ஆசை வச்சிருக்கேன் वो मिला तो खुद का पता चला मेरा मुझको खुद ही पता न था वो मिला तो खुद का पता चला मेरा मुझको खुद ही पता न था मेरे हस्ती का मुझे वहम था कोई पर्दा इसके सिवा न था मेरे हस्ती का मुझे वहम था कोई पर्दा उसके सिवा न था मेरे यार था मेरे साथ गो मैं खुदा न था वो जुदा न था मेरी हस्ती का मुझे वहम था।